Hey guys, welcome to Abhi vlog. So நான் தங்கி இருக்கிற வசந்த மாளிகை இதுதான். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஒரு கார் ட்ரிப் போகிறோம். ஸோ வியட்நாமோட விலாகை வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருக்கேன். அது போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நியூ இயர் வந்ததுனால நம்ம வந்து நியூ இயர் எங்கேயாவது செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ஸ்பாட் வந்து புக் பண்ணியிருக்கோம். நான் போக போக காட்டுறேன். பட் அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போகலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை. இங்கேருந்து இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ பிளான் வந்து பெங்களூர் போகிற மாதிரி தான். டைம் வந்து ஆல்ரெடி வந்து டூ லேட், 3 o'clock ஆகிடுச்சு ஈவினிங்கு. பிகாஸ் இன்றைக்கி ஒர்க்கிங் டே. ஸோ காலையிலே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பேக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆர் கார். அந்த காரில் தான் நம்ம போகிறோம். ஸோ அப்படியே நம்ம போகலாம். போகிறப்போ உங்களுக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன். ஸோ வெல்கம் டு அபி vlogs. வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா பெங்களூர் போகிறோன்னு சொன்னோமா. சரி போகிற வழியில் வந்து இந்த ஆம்பூரில் ஒரு பிரியாணியை போட்டுட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ ஆம்பூர் ரூட் போட்ட உடனே வேறு ஒரு ரூட் காமிச்சிச்சு. அந்த ரூட் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வேல வந்து ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. சரி ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, பிகாஸ் மதியானம் பெருசாக சாப்பிடல. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு, ஏன்னா இங்கேருந்து ஆம்பூர் இட்ஸ் அரௌண்ட் 3 hours காட்டுது மேப்பில். ஸோ அதனால் ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு பிரேக் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஸ்டார் பிரியாணி சென்னையிலே நிறையா சாப்பிட்ருக்கோமே, ஆம்பூர்லேயும் வந்து எதுக்கு ஸ்டார் பிரியாணி சாப்பிட்ணும், ஆம்பூரில் என்ன ஸ்பெஷல் கடை அப்படின்னு சர்ச் பண்ணப்போ இந்த ரஹ்மானியா கடை வந்து காமிச்சது. பட் ஆனால் நாங்கள் அங்கே போன அன்றைக்கி கூட்டமே இல்லை, யாருமே இல்லை. அப்புறம் என்னடா யாருமே இல்லையே அப்படின்ட்டு சரி எதுக்கு வம்பு அப்படின்ட்டு ஹைவேஸில் இருக்கிற ஸ்டார் பிரியாணிக்கே வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் அது ரூட் ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டோம். அடி போடி மட்டன் சுக்கா, அமேசிங். இன்னமும் தமிழ்நாட்டு பார்டரை விட்டு தாண்டவே இல்லை. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அஹ்மதியா ஹோட்டலில் வந்து இருக்கோம். இங்கே இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பிரியாணி ஹோட்டல் இன் வாணியம்பாடி. ஆம்பூர் போனோம். ஆம்பூரில் போயிட்டு ஸ்டார் பிரியாணியில் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்தது. தி பெஸ்ட் அல்ட்டியாக இருந்தது. சிக்கன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் அமேசியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து சரி அங்கேருந்து 1/2 மணி நேரம் தான் வாணியம்பாடி, சரி அதையே விடுவானே அப்படின்ட்டு அங்கே ஒரு பிரியாணி தான் சாப்பிட்டோம். 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இங்கேயும் வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்து சாப்பிட்டோம். ஓகேவா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். லைட் ஆஃப் பண்ணதுனால இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிக்கிறேன். ஸோ நம்ம Day 2 இன் பெங்களூர் அந்த விலாகை வந்து நேற்று பிரியாணி சாப்பிட்டு அப்படியே ஃபோனை வச்சவ தான். அதுக்கப்புறமா எடுக்கவே இல்லை. 2 இடத்துல பிரியாணி சாப்பிட்டதுனால. அதுக்கப்புறம் பெங்களூர் வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்டேவை போட்டு இப்போ காலைல கிளம்பியாச்சு. கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, இப்போவும் சாப்பிட தான் போகிறோம். ராமேஸ்வரம் கெஃபே அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு ராமேஸ்வர கஃபேல வந்து
பயங்கரமாக சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக ராமேஸ்வரம் கேஃபே வந்து ரேட் வந்து ஒரு நாமினலான ரேட் தான் இருக்கும். பட் அங்கேயே நாங்கள் வந்து ஒரு 600 ரூபாய்க்கு மேலே சாப்பிட்டோம். பயங்கரமாக இருந்தது. எல்லாரும் ஓவர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது இல்லை. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தா ஆக்சுவலி யூ கேன் ஃபீல் இட். அந்த கீ பொடி இட்லி யூ பீ தாராளமாக ஊற்றி கொடுத்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அண்ணன் மெஸ் எனக்கு மீல்ஸ் வந்து பெருசாக பிடிக்கல ஆக்சுவலாக. பட் ஆனால் வந்து அந்த டிஃபன் ஐட்டம் எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டோம். வயிறு ஃபுல்லாக. அது இதுக்கு அடுத்த வேலையெல்லாம் சாப்பாடே சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சாப்பிட்டாச்சு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, அண்ட் இன்னொன்று செம்ம எக்ஸைட்டடான விஷயம் என்னென்னா, எங்கே போகிறதுன்னு சும்மா மேப்பில் பார்த்துட்டு இருந்தப்போ சரி ஹம்பி பக்கத்தில் தானே இருக்குது, ஹம்பி போகலாம், இங்கேருந்து ஒரு 6 hours ஜேர்னி தான், ஸோ போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஸ்டே வந்து பார்த்தா பயங்கர ரேட்டாக இருந்துச்சு. ஒரு நாளைக்கு வந்து 5000 6000 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி ஹாஸ்டல் பார்ப்போம் அப்படின்னா 2 நாள் பிஃபோர் வரைக்கும் பார்த்தோம். Jan 5 வரைக்குமே அவைலபிலிட்டி இல்லை. பட் ஆனால் திடீர்னு இப்போ சும்மா லைக் எப்படின்னா ஒரு காமன் ரூமாச்சும் நம்ம வந்து கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு கால் பண்ணால் காட்டேஜே இருந்தது. we are so happy and so excited. ஸோ எனக்கு பர்சனலாகவே ஹாஸ்டல் வந்து ரொம்ப 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 பிடிச்ச பிளேஸ். பிகாஸ் வந்து பீப்புள்ஸ் நிறைய இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைப்பாங்க, ஒரு கேதரிங்காக இருக்கும், ஒரு ஹாப்பனிங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டல் போகிறோம் இல்லை ஒரு ரெசார்ட் போகிறோம் அப்படின்னா விஆர்எஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லோன்லி ஃபீல் இருக்கும். அண்ட் அங்கே எப்படி இருக்கும் என்னென்னலாம் தெரியாது. பட் ஹாஸ்டல் 100% ரொம்ப சூப்பராக இருக்கும். வைஃபையாக இருக்கட்டும், கேமிங் ஏரியாவாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ நம்ம வண்டி எடுத்தோன்னா நேராக ஹம்பிக்கு தான் போகிறோம். பட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் சாப்பிட்டோம். ஐயோ அந்த காஃபி அமேசிங் காஃபி, ஃபில்டர் காஃபி எவர் ஐ ஹேட் இன் ராமேஸ்வரம் கேஃபேல. செம்மையாக இருந்துச்சு. ஸோ நம்ம போகலாம். ஸோ நான் உங்களுக்கு அப்படியே நம்ம ஆன் த வேல காட்டுறேன். ஸோ ஆன் த வேல A to Bல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னரையும் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் போனோம். ஸோ ஆன் த வே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்தது. பாதையே ஒத்த வழி பாதை மாதிரி. பட் ஆனால் ஹாஸ்டல் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாளைக்கு எங்கெங்கே போனோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கைஸ். பாய்.